ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் கழித்து ஒரு செம்மையான ஒரு மிராக்களோடு வந்திருக்கேன். ஒரு அற்புதத்தை கேட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஜிவ்வுன்னு எனக்கு மேலே கீழே ஏறி இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இன்றைக்கி மிராக்கள் தான். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரியலி சொல்கிறேன் மக்களே, இந்த வீடியோ தன் பிள்ளைகளுடைய காதலுக்கு எதிராக நிற்கும் பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. டிஸ்க்ளைமர்: இது சினிமாவும் இல்லை, கதையும் இல்லை. இது ரியல் லைஃப்பில் ஒருத்தங்களுக்கு நடந்த ஒரு சூப்பரான மிராக்கிள். கூஸ் பம்ப். உண்மையாலுமே கேட்டு முடித்தோன்னே எனக்கு அப்படியே ஷிவரிங் ஆயிடுச்சு. அப்படி ஒரு கூஸ் பம்ப் ஆச்சு. அநேகன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ் நடித்த அநேகன் படம். இது கிட்டத்தட்ட அநேகன் படம் மாதிரியே தான். சேம் அந்த படத்தில் வர அதே லவ் ஸ்டோரி மாதிரி தான் இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே, ஸோ வீடியோவை கண்டிப்பாக முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. அண்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இது ஒரு பெற்றோருடைய அற்புதம். பத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்களுடைய அற்புதத்தை நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்களுடைய அடுத்த தொடர்ச்சியான ஒரு அற்புதம் தான். தன் பிள்ளையோடைய காதல் திருமணத்தில் ஏற்பட்ட வலிகள், வேதனைகள், அதுக்கப்புறம் பிரச்சனைகள், அது எல்லாத்துக்கும் பாபா கொடுத்த சொல்யூஷன். இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தன்னுடைய பொண்ணு காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்கும்போது தான் தன்னுடைய பெண் காதலிக்கிறா அப்படின்னும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சகோதரியோடைய பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டதும் அப்பாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. வீட்டில் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையனுடைய ஜாதி வேறு ஜாதி, அவங்க வேறு சமூகம், இவங்க வேறு ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்பா பிடிவாதமாக இருக்கார். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு, நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன், அவனை தவிர யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்குது. அப்பா அதுக்கு, நீ கல்யாணமே பண்ணிக்காமல் வீட்டிலையே கூட இரு, நான் சோறு போட்டுக்கிறேன், ஆனால் அந்த பையனை நான் உனக்கு கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அடுத்த நாள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாமல் தன்னுடைய அந்த பெண் வீட்டை விட்டு கிளம்பி போய் கல்யாணமும் பண்ணிக்குது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணது இவங்களுக்கு பெரும் அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, இவங்க தீவிரமான சாய் பக்தர், பாபாவை தீவிரமாக கும்பிட்டுருக்காங்க. இவங்களுடைய பழைய அற்புதமெல்லாம் பாருங்கள். அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்களையெல்லாம் பாபா ஏற்கனவே காட்டி கொடுத்துருக்காரு. இவருக்கு பைரவ ரூபத்தில் உன் பையனுக்கு காலில் அடிப்பட போகுது அப்படின்னும், பணம் பையனுடைய கல்யாணத்துக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுத போது 2 லட்சத்தை கொண்டு கையில் திணிச்சதும்னு இவ்வளோ அற்புதங்கள் பண்ண பாபா இதை மட்டும் அப்படியே கயிறை விட்டுட்டார். இவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலை. எல்லாத்தையும் சொன்ன பாபா இப்படி ஒரு விஷயம் இவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி நடக்குதுன்னு பொண்ணு மேலே துளி கூட சந்தேகம் வரல. வீட்டுக்காரர்கிட்ட பயங்கரமாக திட்டு விழுகுது. இப்படி தான் நீ இதுதான் கண்காணிக்கிற லட்சணமா பொண்ணை அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாபாவும் எதுவுமே தெரியப்படலை. இது சொந்தக்காரங்களுக்கு நடுவில் எப்படியும் என்ன பேசுவாங்க எல்லாரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் என்ன தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் பொண்ணு போனதில் இவங்களுக்கு பெரிய மன வருத்தம். ஸோ பொண்ணுகிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. வீட்டில் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யாருமே அந்த பொண்ணுகிட்ட பேசலை. ஆனால் அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. ஃபோனை பிடுங்கி வைக்கிறாங்க. வேறு ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க தன்னுடைய பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க. ஃபோனில் பேசும்போது அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்குது. நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தீர்மானமாக இருந்தேன், நீங்கள் மாட்டேன்னு சொன்னதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் மன்னிச்சுக்கோமா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பாவுக்கும் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஆனால் இப்பையும் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இப்பையும் ஒன்றும் கெட்டு போகலை, அவனை விட்டுட்டு இங்கே வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தூரம் தீர்மானமாக போய் கல்யாணம் பண்ண பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பையனை விட்டுட்டு வரும்னு நினைக்கிறீங்க? அது வரமாட்டேன்னு தீர்மானமாக சொல்லிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் இது அப்படியே
பேச்சுவார்த்தை இல்லாமல் போகுது. அம்மா பொண்ணு மட்டும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்த கேப்பில் கொஞ்ச நாளில் பொண்ணு ஃபோன் பண்ணி தான் வந்து கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பமானதை இவங்க கேட்டு சந்தோஷப்பட்டாலும் இதையே கணவர்கிட்ட சொல்லும்போது அப்பாவுக்கு பயங்கர கோவம். இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி அவர் இதையெல்லாம் கேட்கவே பிடிக்காமல் நிராகரிக்கிறாரு. அப்படி இவங்களுக்கு வந்து இப்போ அம்மாவுக்கு பொண்ணை வானும் கூப்பிட முடியல, விட்டு கொடுக்கவும் முடியல, பொண்ணு மேலே கோபப்படவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோபம் எல்லாம் பாபா மேலே. ஏன்னா எல்லாத்தையும் சொல்கிற பாபா என் பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது ஏன் அவர் அதை தடுத்து நிறுத்தலை அப்படின்னு ஒரு கோபம் பாபா மேலேயும் வருது. பத்மாமாவோடைய சகோதரி வந்து பத்மாமாவை அடுத்த கணமே ஏளனமாக பேசுகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் பாபா பாபான்னு சொல்வியே, ஏன் உன் பாபா இதை தடுத்து நிறுத்தலை, ஏன் இதை செய்யலை, ஏன் உனக்கு இதை முதலையே காட்டி கொடுக்கல? பாபாவுக்கு சக்தின்னு ஒன்று இருந்தா, அவர் உண்மையாக இருந்தால், உன் பூஜை உன் பக்தி உண்மையாக இருந்தா அவளை எப்படியாவது அவங்ககிட்டருந்து பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வைக்க சொல்லு உன் பாபா கிட்ட அப்படின்னு இவங்க கேட்டதும் எந்த பாபா பக்தருக்கும் உடனடியாக கோபமும் அழுகையும் கலந்து தான் வரும். அதே எமோஷனில் இவங்களும் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. இவங்கனால இந்த அவமானங்கள்லேருந்து மீண்டு வெளியே வர முடியலை. அதனால் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு மெடிடேஷன் கிளாஸை பார்க்குறாங்க, ஃப்ரீ கிளாஸு. அந்த கோர்ஸில் போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. மெடிடேஷன் பழகி அதிலேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. மெடிடேஷன் பழகினவங்க ஒரு நாள் நிறைஞ்ச பௌர்ணமி வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கும் போயிட்டு பாபா கோயிலுக்கு போகிறாங்க. பாபா கோயிலில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, மண்டிட்டு அலறாங்க. ஏன் பாபா, ஏன் நீ இப்படி பண்ணின, ஏன் நான் என்ன தப்பு பண்ணினேன், ஏன் நீ எனக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்தலை, ஏன் நீ எனக்கு இதெல்லாம் காட்டி கொடுக்கல, ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவங்க மண்டிட்டு அழுது மெடிடேஷன் பண்ணுறாங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு காட்சி வருது. தன்னுடைய மகளும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனும் மருமகனும் 2 பேருமே ஒரு வாழைத்தோப்பில் படுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கனவுனா காட்சி, மெடிடேஷனில் ஒரு காட்சி பார்க்குறாங்க. அந்த காட்சியில் வாழைத்தோப்பில் மகளும் மருமகனும் படுத்துட்ருக்காங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்க வந்து அதில் கேட்குறாங்க, ஏன் நம்ம மருமகனும் இதில் இங்கே படுத்திருக்காங்க, ஏன் இப்படி இங்கே வாழைத்தோப்பில் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பின்னாடி எங்கோ இருந்து ஒரு குரல் மட்டும் கேட்குது. அவங்க 2 பேரும் போன ஜென்மத்திலேயே ஒன்று சேர முடியாமல் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. அதனால் இந்த பிறவியில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கள வாழ விடுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இதை பார்த்ததும், இந்த காட்சி கேட்டதுமே இவங்க தியானம் கலையுது. அப்போ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது இவங்க போன பிறவிலேயே ஒன்று சேர வேண்டியவங்க ஒன்று சேர முடியாமல் சூசைட் பண்ணி, அதோடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவியில் இப்போ நடந்திருக்கு. நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆன்மாவுக்கு உருவம் மட்டும்தான் வேறு, அது ஒவ்வொரு பிறவிலையும் மாறு வேடத்தில் அலைகிறது. ஆனால் ஆன்மா ஒன்று தான் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆன்மாவுக்கு தனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்னு எல்லாத்தையுமே ஆன்மாவுக்கு அடையாளம் தெரியும். அது பூர்வ ஜென்மமாக இருந்தாலும் சரி, அதுதான் ரிணானுபந்துன்னு சொல்லுவோம். பூர்வ ஜென்மத்தில் பழகினவங்களாக இருந்தாலும் இந்த பிறவியில் பார்க்கும்போது அந்த ஆன்மாவுக்கு அவங்கள அடையாளம் தெரியும். சரீரம் தாங்க வேறையாக இருக்கும். உடல் மட்டும்தான் உடைகளை மாற்றுவது போல் தன் உடலை மாற்றிக்கொள்ளும் இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும். ஆனால் ஆன்மா எல்லா பிறவியிலையும் ஒன்று தான். இப்போ போன பிறவியில் இவங்க 2 பேருக்கும் நிறைவேறாத ஆசை இந்த பிறவியில் அட்ராக்ஷன் வருது, திருமணமும் நடக்குது. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் ஒரிஜினல் வாய்ஸ் நோட்டை வீடியோட கடைசியில் கண்டிப்பாக வைக்கிறேன், பாருங்கள். இப்போ இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, தன்னுடைய பொண்ணு வந்து அடிக்கடி ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுடுகாட்டில் எங்கோ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கனவு அடிக்கடி என் பொண்ணுக்கு வரும் அப்படின்னு அவங்க வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க பொண்ணு சொல்லுவாங்களாம், எனக்கு வந்து அடிக்கடி ஒரு கனவு வருது, எங்கோ நான் வந்து உட்காந்து ஒரு ஓடையில் தண்ணி போய்கிட்டு இருக்கு, அந்த ஓடையில் தண்ணி போகுது, அந்த இடத்துல நான் வந்து உட்காந்து அழுகிறேன், அதே போல் சுடுகாட்டில் நான் உட்காந்து வந்து அழுதுகிட்டே இருக்கேம்மா, இந்த மாதிரி நான் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குன்னு அவங்க அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து அவங்க பெருசாக இக்னோர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ தான் அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு புரியுது. ஸோ
உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டடாக ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பீட்டடான அந்த ஒரு கனவு வந்து பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒன்று நம்ம கூட கனெக்ஷனான ஒரு விஷயத்தை தான் அந்த கனவு திரும்ப திரும்ப நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் ஆன்மாவுக்கும் எல்லாத்தையுமே அடையாளம் தெரியும். நமக்கு காரணமே இல்லாமல் சிலர் பிடிக்கும், காரணமே இல்லாமல் சிலர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது பூர்வ ஜென்மத்து காதலும் அன்பும் இருக்கும், இல்லைனா பூர்வ ஜென்மத்து பகையாக இருக்கும். இந்த 2 தான். அதே போல் தான் எங்கோ வீட்டில் இருக்கிற பாபாவை திடீர்னு நம்ம முதல்ல பார்க்கும்போது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் பொலன்னு வரும் இல்லையா? ஏன் நம்ம அழுகிறோம்? முதல் தடவை தானே பார்க்குறோம். இப்போ தான் பாபாவை முதல் தடவை பார்க்குறேன், ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் நமக்குள்ளே வரும். எங்கேயோ நம்மளுக்கு இவரை தெரியுமே, நம்ம எங்கேயோ இவரை பார்த்துருக்கோமே, நான் ஏன் இவரை பார்த்து அழுகிறேன்னு எத்தனை பேர் நம்ம அழுதுருப்போம். அதுக்கு காரணமும் பூர்வ ஜென்மத்தில் நம்ம பாபாவின் திருவடியில் இருந்திருக்கிறோம், அவருக்கு சேவை செஞ்சுருக்கிறோம். அது இந்த பிறவியில் இருக்கிற பிரீத்திவுக்கு எதுவும் நினைவில்லைனாலும் பிரீத்தியினுடைய ஆன்மாவுக்கு அது நினைவிருக்கு. அந்த ஆன்மா பாபாவை அடையாளம் காணுது, அதனால தான் அவரை பார்த்தோன்னே அழுகுது. அதே போல தான் உங்கள் ஆன்மா ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவுக்கும் ஒவ்வொருத்தரையும் அடையாளம் தெரியும். அது தனக்கானவர்களை தன்னை போல தேடி போய் அவங்கள நம்ம பக்கம் இழுத்து ஒன்று சேர்த்திக்கும். சரிங்களா? இதுதான் காதலோடைய பரிமாணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ கௌரவம் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன் காதல் பண்ணுறான், அதுவும் வேறு ஜாதி, வேறு இதில் எதுக்கு, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிறாதா அப்படின்னு எத்தனையோ பேருக்கு ஒரு கவலை இருக்கும். ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பாருங்கள், கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த அந்த பக்தருக்கு, அந்த அம்மாவுக்கு தனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த தன்னுடைய பக்தரான பத்மாமாவுக்கு அவர் சொல்கிறாரு, காட்சி மூலமாக சொல்லி, இதனால தான் நான் அவங்கள சேர விட்டேன், இந்த பிறவியிலையாவது சேர விடு, இல்லைனா அது திரும்ப அடுத்தடுத்து மறுபிறவி எடுத்தெடுத்து அவங்க இதையே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதை தடுத்து நிறுத்தாத, இதனால தான் நானும் அதை தடுத்து நிறுத்தவில்லை அப்படின்னு பாபா சொல்லும்போது, பாபா செய்யறதுக்கு பின்னாடி எத்தனை காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அது சொல்லுவாங்கள்ல, நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக நிறைவேறாத ஆசையோடு யாராவது செத்தாங்க அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்றதுக்காகவே திரும்பவும் மறுபிறவி எடுப்பாங்களாம். திரும்பவும் அந்த பிறவியில் அந்த ஆன்மா அவங்கள தேடி போகும் அப்படின்னு. இது வந்து உண்மையாக இதை கேட்டோன்னே அப்படியே எனக்கு ஜிவ்வுன்னு ஆயிடுச்சுங்க. செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக சினிமா பார்க்குற மாதிரி இருந்தது. ஈவன் அவங்களே என்கிட்ட இதை சொன்னாங்க, அநேகன் படத்தில் நடந்த மாதிரியே இருந்துச்சுங்க இந்த காட்சி. வந்தோடனே எனக்கு அநேகன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் வாய்ஸ் நோட்டை வைக்கிறேன், முதல்ல அதை கேளுங்க. இன்னும் நிறைய இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கூட கண்டினியூஷனாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வாய்ஸ் நோட் கேட்டுவாங்க. ஒரு காட்சி தியானத்தில் அந்த தேர்ட் ஐல எனக்கு தெரியுது. இது என்ன வந்து இவங்க 2 பேரும் ஏன் போய் படுத்துட்டு இருக்காங்க, அது வாழைத்தோப்புக்கு நடுவில் படுத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ வந்து உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, இவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு வியப்பாயிடுச்சு, என்னது சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றேன். ஆமா, இவங்க போன ஜென்மத்துல 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் உள்ள இருந்து கேக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த போன ஜென்மத்துல எங்க பொண்ணும் மருமனும் அப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறது அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து எப்பனா 2022ல எங்க பொண்ணு மேரேஜ் பண்ணிச்சு. 24ல தான் எனக்கு 2 வருஷம் கழிச்சுதான் எனக்கு இது தியானத்துல பாபா கிட்ட நான் கேட்டுட்டே இருந்ததுனால இந்த ஒரு பாபா வந்து எனக்கு இந்த ஒரு இது காமிக்கிறாரு, இவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. என் பொண்ணு வந்து சின்ன வயசுல என் கூட இருக்கும்போது அடிக்கடி ஒரு கனவு வருமா, நான் வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஓடை போயிட்டு இருக்கு, ஒரு இருட்டான இடம், அந்த ஓடையில நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். அடிக்கடி ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குது, அந்த சுடுகாடு நடுவில் உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நீர் ஓடை, அந்த ஓடையெல்லாம் இருட்டா இருக்குது, அந்த இடத்துல தண்ணி இருக்கு, அந்த இடத்துல நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டமான்னு அடிக்கடி எங்க பொண்ணு என்கிட்ட சொல்லுவோம். ஆனா அப்ப நான் நம்பல. இப்பதான் பாபா வந்து எனக்கு உணர்த்தினாரு, இது வந்து போன ஜென்மத்துல அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து எனக்கு தியானத்தின் மூலமா உணர்த்தினாரு. இது வந்து வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன். சொன்னா அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. இவ என்னமோ வளர்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேன்றாரு.
இந்த தனுசு படத்துல வரும்ல, அநேகன் படத்துல 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. தனுஷும் அந்த பொண்ணும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. திரும்ப அடுத்த ஜென்மத்துல திரும்ப அவங்களே கணவன் மனைவியா வந்து வாழ்வாங்க இல்லைங்களா? அந்த மாரி அநேகன் படத்துல வர மாரி இவங்களோட லைஃப்ல நடந்திருக்குதுங்கிறது அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. இத சொன்னா யாருமே நம்ப மாரி இல்ல. நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும். அதனால எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பாபா வந்து எனக்கு புரிய வச்சுட்டாரு. சரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னவோ என் வயித்துல பொறந்து இப்படிதான் அவளுக்கு போகணும்னு தலையில எழுதியிருக்கு. ஆனா இது என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா மத்தவங்ககிட்ட சொன்னா இத நம்ப மாட்டேங்கிறாங்க. யாரு நம்பனா என்ன நம்பாட்டி என்ன, நான் நம்புறேன். சரி பாபா தான் நமக்கு உணர்த்துறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். உண்மைதாங்க. யாருமே நான் சொன்னாலுமே இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் இதை வாய்ஸ் நோட் வச்சேன். கண்டிப்பாக நம்புகிறவங்களுக்கு எல்லா அற்புதங்களும் நடக்குங்க. பாபாவை நம்பிட்டா கண்டிப்பாக அவர் பதில் சொல்லுவார். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு பாட்டில் பார்க்கலாம். இதுவே லென்த் ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி காதலுக்கு எதிராக இருக்கும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஏன்னா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு கச்சிதமான பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பல பேருக்கு இது உபயோகமாக இருக்கும். என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்ததுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மேலும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.